அதோட கண்டினியூஷன் தான் இன்னியோட கிளாஸும். இந்த ஜிக்ஸாக் இந்த சப்ளிமெண்டரி ரீடிங்கை யார் எழுதியிருந்தாங்க? ஆஷா நெஹேமியா. நம்ம ஒரு குட்டி ரீகாப், நம்ம எது வரைக்கும் பார்த்துருக்கோமோ அதை வந்து அது வரைக்கும் ரிவைஸ் பண்ணிடுவோம். ஜிக்ஸாக்ங்கிற இந்த சப்ளிமெண்டரி ரீடிங்கை ஆஷா நெஹேமியா எழுதியிருக்காங்க. இந்த கதையில நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த ஜிக்ஸாக்ங்கிற இந்த பறவையை வந்து கிருஷ்ணன் ஃபேமிலிக்கு வந்து கொண்டு வராங்க. ஸோ அது வந்து எப்படிலாம் வந்து வந்து அந்த பறவை வந்து இவங்களை தொந்தரவு செய்யுது, இவங்க எப்படி அதை ஹேண்டில் பண்றாங்க, எப்படி சமாளிக்கிறாங்க அப்படிங்கறதா இந்த கதையில சொல்லப்படுறது. ஸோ முக்கியமான கேரக்டர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க இந்த சப்ளிமெண்டரி ரீடிங்ல ஜிக்ஸாக்லனா, அசோக் டி கிருஷ்ணன். இவர் வந்து ஒரு பீடியாட்ரிஷியன் டாக்டர். இவர் ஒரு தனியா ஒரு கிளினிக் வச்சு நடத்திட்டு இருக்கார். இவரோட ஒய்ஃப் வந்து பேர் சொல்லப்படல, இட் இஸ் ஜஸ்ட் மென்ஷன் அஸ் மிஸ்ஸஸ் கிருஷ்ணன். இவங்களுக்கு வந்து பெயிண்டிங்ல வந்து ரொம்ப ஆர்வமுடையவங்களா இருக்காங்க. அப்புறம் அவங்களோட குழந்தை மாயா, அப்புறம் அரவிந்த். அசோக் டி கிருஷ்ணன் இவரோட கசின் தான் வந்து சோமுங்கிறவர். ஹி இஸ் டாக்டர் கிருஷ்ணன்ஸ் கசின். அண்ட் அந்த சோமு அவரோட வீட்டுல ஒரு குக், சமையல்காரா இருக்கவர் தான் விசு அப்படிங்கிறவர். ஸோ ஹி இஸ் another கேரக்டர். ஸோ அசோக் டி கிருஷ்ணன், கிருஷ்ணன்ஸ் ஒய்ஃப், தேர் கிட்ஸ் ஆர் மாயா அண்ட் அரவிந்த். இந்த சோமு அவர் அந்த கசின், கிருஷ்ணனோட கசின், அவர் வீட்டுல இருக்கிற ஒரு குக், அவருடைய குக்கான சமையல்காரரானவர் விசு அப்படிங்கிறவர். முக்கியமான கதாபாத்திரம் இந்த பாடத்துல யாருன்னா ஜிக்ஸாக், ஒரு பறவை. இந்த பறவையை வந்து சோமு வந்து கிருஷ்ணன் அவருடைய வீட்டுல பாத்துக்க சொல்றாரு. ஏன்னா அலாஸ்காக்கு வந்து அவர் பயணம் செய்யறதுனால. ஸோ இவங்க எப்படி வந்து அதை சமாளிக்கிறாங்க, வீட்டுக்கு அந்த பறவையை கொண்டு வந்து, அப்படிங்கறதுதான் இந்த பாடத்துல பாக்குறோம். ஸோ ஒரே அந்த பறவை விடுற அந்த கொரட்டை சத்தம் வந்து இவங்களால தாங்கவே முடியல. இவங்க வந்து கேள்விப்பட்டது என்னன்னா, இந்த பறவை 21 பாஷை பேசும், ரொம்ப சூப்பரா பாடும், அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்பாங்க. ஆனா இந்த பறவை வீட்டுக்கு வந்ததுல இருந்து எப்போதும் தூங்கிட்டே தான் இருக்கு. அதுவும் அது விடுற கொரட்டை சத்தம் எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கறது. அது மட்டும் இல்லாம கிருஷ்ணன் அவரோட ஒய்ஃப் பெயிண்டிங் பண்றாங்க இல்லையா, அதெல்லாமே ரொம்ப தொந்தரவு பண்றது. அந்த பெயிண்டிங் எல்லாமே அவங்களை பண்ண விடாம இம்சை கொடுக்கறது. சோ இவங்க என்ன, இந்த பறவை இப்படி இருக்கு, இந்த சத்தத்தை எப்படி நம்ம அடக்கிறது, எப்படி சமாளிக்க போறோம்? ஏன்னா இது இவங்க வீட்டுல மட்டும் பிரச்சனையை கொடுக்காம இவங்களோட நெய்பர்ஹுட், தன் சுத்திமுத்த இருக்கிற மக்களுக்குமே தொந்தரவு அளிக்கிறது இந்த பறவை. எதனால? இது விடுற இந்த கொரட்டை சத்தையினால. சோ எப்படி அவங்க சமாளிக்கிறாங்கிறதான் மீதி பகுதியில நம்ம இப்ப பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அந்த ஹைலைட் பண்ற போர்ஷன்ல இருந்து நான் கண்டினியூ பண்ணணும். Zigzag snore pounded their eardrums till their heads ached. அவங்க தலை வலிக்கிற அளவுக்கு இந்த காது அந்த சத்தம் வருது இல்லையா, அந்த கொரட்டை சத்தம், தலை வலி வர வரைக்கும் அந்த சத்தம் அவங்களுக்கு பொறுத்துக்க முடியல. அந்த தலை வலிக்கிற அளவுக்கு அந்த பறவையோட கொரட்டை சத்தம் வந்து தாங்க முடியாம இருந்திருக்கு. இன் வெயின் டிட் தே ட்ரை டு வேக் த ஸ்னோரிங் பேர்ட். அவங்க எடுத்த முயற்சி எல்லாமே ஒன்னும் பலனடிக்கல. இட் வாஸ் இன் வெயின். they are trying to wake the bird. அந்த பறவையை எழுப்ப பாக்குறாங்க. ஆனா அந்த கொரட்டை விடுற அந்த பறவை வந்து அவங்களால எழுப்பவே முடியல. 21 languages he is supposed to know, snorted Mrs. Krishnan. 21 பாஷை பேசும்னு சொன்னாங்க இந்த பறவையை பார்த்து. yet this bird chooses to communicate only in a snorish, snorri, snorian, snorhili, snoralu. ஏன் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்றாங்கன்னா, இந்த பறவை வந்து கொரட்டையை தவிர வேற எதுவுமே பண்றது இல்ல. சொன்னாங்க 21 பாஷை பேசணும், இங்க வந்து பார்த்தா வெவ்வேறு விதமான கொரட்டை தான் இந்த பறவையில வந்து நம்மளால பார்க்க முடியுது அப்படின்னு மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் சொல்றாங்க. I thought it was scientific fact that birds couldn't snore, said Maya, trying to squirt
பறவைகளால கொரட்ட விட முடியாதுன்னு நான் நினைச்சேன். Trying to squirt water from a small water pistol, zigzag to wake him and wetting most of the curtains, the walls and a sofa instead. அது மூஞ்சில தண்ணி தெளிக்க பாக்குறாங்க. To spray, squirtோட மீனிங் என்ன அப்படின்னா SQUIRT. The meaning of the word is to spray water from a small water pistol. The kid Maya, she is trying to wake up the bird. எழுப்ப பாக்குறாங்க. இந்த கொரட்டையில இருந்து எப்படியாவது இந்த பறவை எழுப்பிட முடியாது இந்த மாயா பொண்ணு ட்ரை பண்றா. ஆனா அதுல என்ன ஆகுது, கர்டன், செவரு, சோஃபா அதெல்லாம் தான் ஈரமா போறது. அந்த பறவையை வந்து எழுப்ப முடியல. ஆப்பிரிக்கன் விச் டாக்டர்ஸ் பேர்ட்ஸ் டோன்ட் ஒபே சயின்டிபிக் ரூல்ஸ். இந்த ஆப்பிரிக்கன் விச் டாக்டர்ஸ் அவங்களோட பறவைகள்லாம் இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் வந்து மதிக்காது. Aravind was annoyed that his best imitations of a raging lion, a hungry hyena, and a ferocious dog had failed to draw zigzag out of his deep slumber. Slumber na தூக்கத்துல இருந்து. Slumber means to sleep. இந்த ஆழ்ந்த இந்த தூக்கத்துல இருந்து இந்த பறவையை வந்து எழுப்புறதுக்காக அரவிந்த் என்னெல்லாம் பண்றான்னா, இந்த சிங்கம் உரும்புறா போலையும் இல்ல இந்த ஹைனா பசியில இருக்கிற இந்த ஹைனா அனிமல் எப்படி சத்தம் போடும், இல்லாட்டி ரொம்ப மூர்க்கமான நாய் அதெல்லாம் எப்படி சத்தம் போடும், அந்த மாதிரி சத்தத்தெல்லாம் இந்த பையன் செஞ்சு பாக்குறான் அந்த பறவையை எழுப்ப முடியுமான்னு. ஆனா ஒண்ணுமே வேலைக்கே ஆகல. Now he tried his loudest, most frightening coyote call. இல்ல இதெல்லாம் செஞ்சு பார்த்தான் அந்த பையன். அதுல எதுலயுமே முடியலங்கிற பட்சத்துல என்ன பண்ணா, நல்ல சத்தமா பயமுறுத்துற போல. கொயோட் அப்படின்னா அது வந்து ஒரு உல்ஃப் மாதிரி. It's a wild dog. Wolf like wild dog. Coyote means wolf like wild dog. But Zigzag slept on undisturbed and snowed on. இது எதுவுமே அது காதுல வாங்காம அதுக்கு யாருமே இம்சை பண்ணாத அளவுக்கு அது திருப்பி கொரட்டை விட்டு தூங்க ஆரம்பிச்சிருத்தான் அந்த பறவை. In total despair at their failure to wake Zigzag or at least stop him snoring, they shut themselves in the bedroom that was furthest away from Mrs. Krishnan's studio where Zigzag was creating the terrible din. இத ஒன்னும் இந்த கொரட்டை விடுற சத்தத்துல இருந்து இந்த பறவையை வந்து நிப்பாட்டவும் முடியல. அதனால இவங்க என்ன பண்றாங்க, ஒதுங்கி இவங்க தன்னை தானே ஒரு ரூம்ல வந்து கதவை சாத்திட்டு தள்ளி இருக்கிற ஒரு ரூமா, மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் ஸ்டுடியோல இருந்து தள்ளி இருக்கிற ரூமா ஒதுங்கி போயிட்டாங்க. ஸ்டுடியோ வேர் ஜிசாக் வாஸ் கிரியேட்டிங் டெரிபிள் டின், பயங்கரமான சத்தத்தை ஏற்படுத்துறது, அதுதான் டெரிபிள் டின் அப்படின்னு சொல்லுவாங்க. Mrs. Krishnan was just unraveling a roll of cotton wool to stuff in her ears. இந்த பஞ்சு இப்ப நமக்கு வெடி சத்தம்லாம் தாங்க முடியலன்னா வேணும் கையால நம்ம காதை பொத்திப்போம், இல்லாட்டி பஞ்சை வச்சு அடைச்சுப்போம்ல காதுல. அதுதான் மிஸ்ஸஸ் கிருஷ்ணனும் இந்த சூழ்நிலையில இதுதான் பண்றாங்க. unraveling a roll of cotton, twisting the cotton, ட்விஸ்ட் பண்றது இல்லாட்டி இந்த சுருட்டி காதுல வச்சுக்கிறது அடைச்சுக்கிறது, அதுதான் unraveling a roll of cotton wool அப்படின்னு சொல்லப்படுறது. Mrs. Krishnan was just unraveling a roll of cotton wool to stuff in her ears when they heard their maid. அவங்க காதுல இந்த பஞ்சு அடைக்கிற நேரம் பார்த்து அவங்களோட வேலை செய்யறவங்க வந்து லக்ஷ்மி shrieking. When they heard their maid Lakshmi shrieking as if she had been electrocuted. ஒரு சத்தமான ஒரு அழுகையில அந்த லக்ஷ்மி அந்த வேலை செய்யற அம்மா வந்து ஷாக் அடிச்சா போல கத்துறாங்க. ஏன் அப்படி கத்துறாங்க? Hearts hammering. They rushed to the studio to find Lakshmi dancing and clapping her hands excitedly as she yelled. Hearts hammering-னா வேகமா நம்ம ஒரு பதட்டத்துல இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வேகமா ஹார்ட் பீட்ஸ் இருக்கும்ல, படபடபடன்னு நல்ல வேகமா இதயம் துடிக்கும் இல்லையா, அதுதான் ஹார்ட்ஸ் ஹேமரிங் அப்படின்னு சொல்றாங்க. ஹார்ட் பீட்டிங் அட் அ வெரி ஃபாஸ்ட் ஸ்பீட் பிகாஸ் ஆஃப் ஃபியர். ஒரு பயத்தினால வேகமா துடிக்கிற இதயத்தை தான் ஹார்ட் ஹேமரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நமக்கு பரீட்சை எழுதியிருப்போம், ரிசல்ட் வருதுன்னா அந்த சூழ்நிலையில எப்படி இருக்கும், படபடபடன்னு இருக்கும், வேகமா மூச்சு வாங்குறா போலயும் இருக்கும், இல்லாட்டி நெஞ்சு அடிச்சுக்கிறா போல இருக்கும்ல. சோ அதுதான் ஹார்ட் ஹேமரிங். இவங்களுக்கும் அப்படிதான் இருக்கு, நெஞ்சு பதறா போல ஒரு பயத்துல லக்ஷ்மி வந்து they rushed to the studio to find Lakshmi dancing and clapping her hands excitedly as she yelled.
சத்தமா சொல்றாங்க லக்ஷ்மி. என்ன சொல்றாங்க? we have been blessed, we have been truly blessed. நம்ம உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான், ரொம்ப நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான். இட்ஸ் ரெய்னிங் பப்பாயாஸ் அண்ட் பனானாஸ் இன் திஸ் ரூம். இந்த ரூம்ல பாருங்களேன், பப்பாயாவும் வாழைப்பழம் பப்பாயம் மழையா இந்த ரூம்ல அப்படியே கொட்டுது அப்படின்னு லக்ஷ்மி சொல்றாங்க. தே ஃப்ரோஸ் இன் ஹாரர். ஐயோ, இது என்ன ஒரு திகில் சொல்லுவோம்ல, இது என்னடா அது புது விஷயமா இருக்கு, ஒரு பயப்படுற விஷயம், அததானே திகில் அப்படின்னு சொல்லுவோம். intense feel of fear is called as horror. அவங்க எல்லாம் அப்படியே இந்த பயத்துல உறைஞ்சு போயிட்டாங்க. they froze in horror. Lakshmi had apparently switched on the fan on which Zigzag had left some fruit and nuts. எதேச்சியா அந்த ஃபேன் ஆன் பண்ணி பாக்குறாங்க லக்ஷ்மி. அப்பதான் இதை கவனிக்கிறாங்க, இந்த மாதிரி இந்த ரெக்கைகள்ல இருந்து பழங்களும் இந்த நட்ஸும் அதுல இருந்து விழுது. half baked fruit streamed off the fan, dampening even Lakshmi's enthusiasm as a guava landed on her cheek with a soft squish and one walnut hit her forehead. இந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணோம்னா என்ன ஆகுதுன்னா, அந்த அந்த ரெக்கைகள், இந்த ஃபேனோட ரெக்கைகள் இருக்கும்ல, அதுல இருந்து பழங்களும் நட்ஸும் விழ ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாம ஹாஃப் பெக் ஃப்ரூட் அப்படின்னா பாதி பழம் மட்டும் கொத்தப்பட்ட ஒரு பழம். இட் ஸ்ட்ரீம்ட் ஆஃப் தி ஃபேன், அங்கிருந்து பறந்து விழுது. டேம்பனிங் ஈவன் லக்ஷ்மிஸ் எந்தூசியாசம் as a guava landed on her cheek. அவங்க கண்ணத்து மேல ஒரு சாஃப்ட் ஸ்குவிஷ், ஒரு சிறு துண்டு அவங்க கண்ணத்தை நினைக்கிறா போல வந்து விழுது. அது மட்டும் இல்லாம இந்த வால்நட், இந்த நட்ஸ் இருக்கு இல்லையா, வால்நட், இட் இஸ் கைண்ட் ஆஃப் அ நட். இட் ஹிட் ஹர் forehead with a loud smack. ஒரு அழுத்தமா ஒரு டங்குன்னு சத்தம் கேட்கும்ல, அதுதான் ஸ்மாக். வித் லவுட் ஸ்மாக்னா நல்ல ஒரு சத்தத்தோட அந்த வால்நட் வந்து அவங்க நெத்தில வந்து அடிச்சிருந்தான். ஒன் ஸ்லைஸ் ஆஃப் ஓவர் ரைப் பப்பாயா கேம் விசிங் ஆஃப் தி ஃபேன். அப்படியே பறந்து வந்துதான். என்னது, ஒரு பழுத்த பப்பாளி துண்டம் வந்து அந்த ஃபேன்ல இருந்து அப்படியே இந்த காத்துல வந்து ஒரு பேப்பர்லாம் நம்ம கீழே வச்சிருக்கோம்னா பறந்து வரும்ல அந்த இடத்துல. சோ தட் இஸ் கால்ட் அஸ் விசிங் ஆஃப். One slice of overripe papaya came whizzing off the fan and they watched it helplessly. ஒன்னும் பண்ண முடியல, அவங்களால எந்த உதவியும் பண்ண முடியல, என்ன பண்றதுன்னே புரியல. அப்படியே முழுபிதுங்கி அந்த இடத்துல நிக்கிறாங்க, என்ன பண்றதுன்னே தெரியாம. Helplessly, it horror splattered all over Mrs. Krishnan's unfinished masterpiece, Sunset at Marina, spreading streaks of gooey orange pulp and shiny black seeds all over it. அவங்க வந்து இந்த சன்செட் அட் மரீனா அந்த பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அந்த மாஸ்டர் பீஸ் மேல வேற இந்த பழத்துண்டுகளோட அந்த ஸ்பிளாஷ் வந்து விழுது. gooey orange pulp. கூயி அப்படின்னா சாஃப்ட் அண்ட் ஸ்டிக்கி, ரொம்ப மென்மையான, இல்லாட்டி இந்த பிசுப்பு தன்மையா இருக்கும்ல ஆரஞ்சு பழம் எல்லாம். சோ அந்த இதோட வந்து அந்த பெயிண்டிங்ல வந்து ஒட்டிக்குது. அண்ட் ஷைனி பிளாக் சீட்ஸ் ஆல் ஓவர் இட். மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் groaned tragically and looked ready to shoot Zigzag. groaned அப்படின்னா அப்படியே முணங்குறது. என்ன இந்த பறவை எப்படி இருக்கேன்னு முணங்குறாங்க மிஸ்ஸஸ் கிருஷ்ணன். இந்த சமயத்துல என்ன பண்ணலாம், வேணா சுட்டு தள்ளிடலாமா அந்த ஜிக்ஸாக் பறவை அப்படிலாம் தோணுது. பட் ஹி வாஸ் சேவ்ட் பை தி பெல். ஆனா இந்த ஜிக்ஸாக் அந்த மாதிரி என்ன இந்த மிஸ்ஸஸ் கிருஷ்ணனுக்கு தோன்றதுக்குள்ள டக்குன்னு அவங்க வீட்டுல வந்து ஒரு பெல் அடிக்குது. என்ன பெல்? டெலிபோன் பெல் அடிக்குது. டெலிபோன் பெல். They answered one call after another as all the neighbors rang up to demand what the awful sound was and if they could please have some peace. ஒத்தர் மாத்தி ஒத்தர் அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இந்த சத்தம், ஒரே சத்தமா இருக்கே, எங்களுக்கு கொஞ்ச நேரம் அமைதி கிடைக்கிறா போல ஏதாவது நீங்க செய்ய முடியுமா, இது என்ன சத்தம் வருது, எங்களால தாங்கிக்க முடியல அப்படின்னு அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் ஒத்தர் மாத்தி ஒத்தர் போன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. And through all this commotion, Zigzag slept on unconcerned and snowed on. இங்க இத்தனை பேர் போன் பண்றாங்க, வீடே சத்தமா இருக்கு, கலவரமா இருக்கு. ஆனா இந்த ஜிக்ஸாக் பறவை என்ன பண்றது, ஒன்னுத்தையுமே கவனிக்காம அது மட்டும் கொரட்டை விட்டுன்னு தூங்கிட்டு இருக்கு. கமோஷன் அப்படின்னா வீட்டுல வந்து இருக்கிற சலசலப்பு, எல்லாருமே ஒரு மாதிரி டென்ஷனா பேசிட்டே இருக்காங்கல்ல, ஒரு சலசலப்பு இருந்துட்டே இருக்குல்ல வீட்டுல, அதுதான் வந்து கமோஷன் அப்படின்னு சொல்றாங்க. COMMOTION. கமோஷன் மீன்ஸ் தமிழ் மீனிங் இஸ்
சலசலப்பு. Finally, an exhausted Mrs. Krishnan rang up her husband. தெம்பே இல்லாம டயர்டா, ரொம்ப டயர்டா இருக்கிறதுக்கு தான் வந்து எக்ஸாஸ்டட் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம். ஃபைனலி an exhausted Mrs. Krishnan rang up her husband. முடியல இந்த சூழ்நிலை, என்ன பண்றதுன்னே தெரியல. உடனே அவங்க வீட்டுக்காரங்க போன் பண்ணிட்டாங்க மிஸ்ஸஸ் கிருஷ்ணன். I am going crazy with the sound of zigzag snoring plus all these angry telephone calls. எனக்கு இந்த பறவையால எனக்கு சுத்தமா முடியல, எனக்கு அப்படியே பைத்தியம் முடிக்கிறா போல இருக்கு. அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு போன் பண்ணிட்டே இருக்காங்க நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம். என்ன இந்த சத்தம், இந்த சத்தத்தை வந்து எப்படியாவது குறைங்க, எங்களால தாங்கிக்க முடியல அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் சொல்றாங்கன்னு போன் வந்துட்டே இருக்குன்னு மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வந்து அவங்க ஹஸ்பண்ட் சொல்றாங்க. அண்ட் மை பியூட்டிஃபுல் பெயிண்டிங் ஹியர் ஹர் வாய்ஸ் கிராக். அப்புறம் இது மட்டுமா, என்னோட நான் வரைஞ்ச அழகான ஓவியம். யூ நோ மிஸ்ஸஸ் ஜுன்ஜுன்வாலா த ஆர்ட் கிரிட்டிக் who lives upstairs, well, she heard Zizak snoring and had the cheek to telephone and asked me whether I could sing a little softly when I took my singing lessons. ஜுன்ஜுன்வாலாங்கிறவங்க வந்து ஆர்ட் கிரிட்டிக். இந்த பெயிண்டிங்லாம் வரையவங்கன்னா அது எப்படி பண்ணிருக்காங்க, அதுக்கு வந்து ஒரு கிரிட்டிசிசம் எப்படி இருக்கு, அதுக்கு உண்டான ஒரு ஒப்பீனியன்லாம் கொடுக்குறவங்க தான் ஆர்ட் கிரிட்டிக். அவங்க வந்து கிருஷ்ணன் வீட்டுக்கு மேல வசிக்கிறாங்க. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, அவங்க வந்து இவங்களுக்கு போன் பண்ணி சொல்றாங்க, நீங்க பாட்டு கிளாஸ் எடுக்கிறீங்க கரெக்ட் தான், அது ஆனா கொஞ்சம் பொறுமையா எடுங்க, இந்த பறவை சத்தம் போடுறதுங்கிறது தெரியாம இவங்க பாட்டு கிளாஸ் எடுக்கிற சத்தம் தான் ரொம்ப அதிகமா இருக்குங்கிற போல அவங்க வேற போன் பண்ணி சொல்றது வந்து ரொம்ப இரிட்டேஷன் கொடுக்குறது. யாருக்கு, மிஸ்ஸஸ் கிருஷ்ணனுக்கு. ப்ளீஸ் கான்டாக்ட் சோமு அண்ட் ஃபைண்ட் அவுட் வாட் வி ஷுட் டூ. சோமுக்கு போன் பண்ணி, அவர் தானே கொண்டு கொடுத்தாரு இந்த பறவையை பாத்துக்கோங்க, அவங்களுக்கு தயவு செஞ்சு போன் பண்ணி கான்டாக்ட் பண்ணி என்ன நம்ம பண்ணணுங்கிறதையாவது தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் அவங்க ஹஸ்பண்ட்ட சொல்றாங்க. டாக்டர் கிருஷ்ணன் கேம் ஹோம் as fast as he could after he had left an email message for சோமு. கிருஷ்ணன் வந்து இவங்க வைஃப் சொல்றதை கேட்டு வேகமா வந்துடுறாங்க வீட்டுக்கு. ஒரு இமெயில வந்து சோமுக்கு போட்டுட்டு வந்துடுறாரு. ஏதாவது ஒரு கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க, எப்படி வந்து ஜிசாக வந்து கொரட்டையில இருந்து கொரட்டையோட அந்த ஜிசாக்ல இருந்து எப்படி அதை குறைக்கிறது, எப்படி நிப்பாட்டுறது, எங்களுக்கு அதை வந்து ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுங்க, கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு அவர் மெயில் அனுப்பிட்டு வேக வேகமா வீட்டுக்கு வந்துடுறாரு. டோன்ட் வரி, he reassured his downcast family. Somu will reply soon and we'll discover there's some ridiculously simple way to stop zigzag from snoring. கவலைப்படாத, இவர் வந்து இந்த ஃபேமிலிய வந்து கன்சோல் பண்றாரு. சோமு வந்து கூடிய சீக்கிரமே நமக்கு வந்து நான் மெயில் அனுப்பினதுக்கு வந்து பதில் அனுப்பிடுவாரு. நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கு, இப்படிதான் இதை வந்து சமாளிச்சிருக்கணுமா, எக்ஸ்ட்ரீம்லி சில்லி, அதுக்குதான் ரிடிகுலஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம எதிர்பார்க்காம ஒரு விஷயத்த வந்து சுலபமா ஒரு விஷயமா extremely in a silly manner to solve a problem that is called as ridiculous. அந்த மாதிரி ஒரு வழி கிடைக்க போறது பாரு நம்ம இந்த சிசாக வந்து கொரட்டை விடுறதுல இருந்து நிப்பாட்டுறதுக்கு அப்படின்னு கிருஷ்ணன் வந்து சொல்றாரு. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ வந்து மனசை தேத்துறாரு. சோமு வந்து பதில் சொல்வாரு, எப்படியாவது ஒரு தீர்வு கிடைக்க போறது நமக்கு இந்த சிசாக் கொரட்டை விடுறதுல இருந்து நம்மள காப்பாத்திக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றாரு மிஸ்டர் கிருஷ்ணன். 6 days pass. 6 frantic days of checking their email day and night. 6 நாள் போச்சு இதே போலவே, மெயில் வருமான்னு இவங்களும் காத்துட்டே இருக்காங்க. பிரான்டிக் அப்படின்னா ஆங்ஸைட்டி, ஒரு ஆர்வமா ஏதாவது பதில் வருமா, இந்த க்ஷணம் வருமா, இன்னைக்கு வருமா, நாளைக்கு வருமான்னு அவங்க ஒரு நாளா கழிச்சுட்டே இருக்காங்க. 6 frantic days of checking their email day and night. 6 torturous days of having the deafening leads loud. 6 நாட்கள், அதுவும் டார்ச்சரஸ் டேஸ். இந்த சத்தம், இந்த கொரட்டை விடுற சத்தத்தை வந்து இவங்க வீட்டுல மேனேஜ் பண்ண வேண்டியதா இருக்குல்ல. resounded in their home. இந்த சத்தம் வந்து எதிரொலிச்சுட்டே இருந்திருக்கு இவங்க வீட்டுல. most nerve rackingly, அப்படியே நரம்பு முறியறா போல, அதுதான் nerve racking அப்படின்னு சொல்லுவாங்க. nerve rackinglyனா இந்த நரம்பு முறிறா மாதிரி, அந்த மாதிரி சத்தம் வந்து இந்த பறவைட்டேந்து வருது, இந்த கொரட்டை சத்தம்.
Maya complained that she heard a permanent rumbling sound in her ears even when she was miles away from home, and that her ears ached all the time. அந்த பொண்ணு வீட்டுக்கு தொலைவு தூரம் ரொம்ப மைல் கணக்குல இருந்தாலுமே காதுல வந்து இந்த சத்தம் கேட்டுட்டே இருக்கா போலயே இருந்திருக்கு இந்த பொண்ணுக்கு. அது மட்டுமா காது வலி இந்த தாங்கல இந்த பொண்ணுக்கு இந்த கொரட்ட சத்தத்தினால. அரவிந்த் confessed that for the first time in his life he was actually looking forward to going to school, considering it was as calm as a monastery compared to their house. வாட்டி அரவிந்துக்கு தோண ஆரம்பிச்சிருக்கான், இத்தனை நாள் ஸ்கூலுக்கே போகணும்னு விரும்பாத பையன் ஸ்கூலே போயிடலாம், அங்க வந்து அவ்வளவு அமைதி இருக்கு. இட்ஸ் as calm as monastery. மொனாஸ்ட்ரினா இட்ஸ் a building which is being occupied by a community of monks. அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் பர்பஸ்க்காக அங்க போவாங்க, அமைதியை தேடி ஒரு காம்னஸ்க்காக அங்க போவாங்க. ஸோ இட் வாஸ் considering it was as calm as a monastery compared to their house. அதுதான் ஒரு சத்தமே இல்லாத ஒரு இடமா இருக்கு ஸ்கூல் தான் அப்படின்னு அரவிந்துக்கு தோணுது. மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் had lost interest in painting. கிருஷ்ணனுக்கு வந்து பெயிண்டிங் பண்றதுல ஆர்வமே குறைஞ்சு போயிடுதான். ஒரே நிமிஷம், சாரி. Maya complained that she heard a permanent rumbling sound in her ears. Rumblingனா சத்தம், ஒரு சத்தம், அந்த கொரட்ட சத்தம் அவ காதுலயே ஒழிச்சுட்டே இருக்கா போலயே கேட்டது. தொலைவு தூரத்துல இருந்தாலும் காது எந்நேரமும் வலிச்சுட்டே இருந்ததுக்கு. To be continued from Mrs. Krishnan had lost interest in painting. மிஸ்ஸஸ் கிருஷ்ணனுக்கு வந்து பெயிண்டிங் பண்றதுக்கான ஆர்வமே போயிடுத்து. Zigzag would sometimes wake up briefly when he wanted to eat some fruit. Zigzag வந்து சில வாட்டி தனக்கு பழம் சாப்பிடணும் போல இருந்தது அப்படின்னா எழுப்புமா. Sometimes he would sit on the veranda looking sulky and bored as he stared at the sunset at Marina Beach. இந்த வராண்டா மேல உட்காந்துட்டு இந்த பறவை என்ன பண்ணும்னா கோமா, பேட் டெம்பர்ட், அதுதான் சல்கி அப்படின்னு சொல்றாங்க. And bored as he stared at the sunset at Marina Beach. அந்த பெயிண்டிங் வரைஞ்சிருக்காங்க இல்லையா, அதை பார்த்துட்டே அப்படியே உட்காந்துமா. Not the painting, the real view. Not the painting lying forlorn in one corner, ruined by streaks of hardening papaya. இந்த ஓரமா இருந்த இந்த பெயிண்டிங் மேல இந்த ஸ்ட்ரீக்ஸ் ஆஃப் ஹார்டனிங் பப்பாயா, இந்த பப்பாய துண்டுகளோட அந்த இது வந்து அப்படியே தெரிச்சிருக்கான். இந்த பெயிண்டிங் ஒரு ஓரத்திலே இருந்திருந்தாலும், ஃபார்லான், FORLORN, இந்த வார்த்தைக்கான அர்த்தம் லோன்லி. ஒரு ஓரமா இருக்கிற இந்த பெயிண்டிங் மேல இந்த பப்பாய துண்டுகளால there came streaks அப்படின்னா லைன் or a strap. அது அப்படியே வேகமா வந்து விழறதுக்கு அது எப்படி ஆகும், ஒரு கோடு கிழிச்சா போல இருக்கும்ல. இந்த பெயிண்டிங் மேல ஒரு பப்பாய துண்டோட ஒரு கோடு கிழிச்சா போல இருந்திருக்கு. Zigzag never spoke to anyone though everyone tried several times. Zigzag வந்து யார்கிட்டயுமே பேசவே இல்லை. யார் என்னதான் முயற்சி பண்ணாலும், எவ்வளவுதான் விதவிதமா பாஷையில பேசினாலும், அது பண்ண ஒரு ரெண்டே விஷயம், தூங்குறது, கொரட்டை விடுறது. Zigzag never spoke to anyone though everyone tried several times and in several languages to speak to him kindly. ரொம்ப அன்பா பேசினாலுமே, பல பாஷையில பேசினாலுமே அந்த பறவை பண்ணது ஒரே விஷயம்தான், தூங்குறது, கொரட்டை விடுறது. On the 7th day, Dr. Somu's email arrived. 7வது நாள் அன்னைக்கு சோமுட்டேந்து இமெயில் ரிப்ளை வருது. It was Dr. Krishnan predicted ridiculously simple. கிருஷ்ணன் எதிர்பார்த்தா போல ஒரு எதிர்பார்க்க அளவுக்கு ஒரு ஈஸியான விஷயம், ஈஸியான இதுல வந்து அந்த பறவையை வந்து சமாளிச்சிடலாங்கிற போல ஒரு பதில் வந்திருக்கு, அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு. That does it, Dr. Krishnan, it was as Dr. Krishnan predicted ridiculously simple, it read. அந்த மெயில எழுதியிருக்கு, I have never heard Zigzag snore. In fact, Zigzag hardly ever sleeps. சோமு பதில் போட்டிருக்காரு, Zigzag வந்து கொரட்டையே விடாது, அது தூங்குறதுங்கிறதே ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம். If you are finding it difficult, ask my cook Visu to keep Zigzag. உங்களுக்கு அதையும் மீறி கஷ்டமா இருக்கு அப்படின்னா என்னோட சமையல்காரன விசுவை கூப்பிட்டு அந்த பறவை வந்து அழைச்சின்னு போயிட சொல்லுங்க, கூட்டுன்னு போயிட சொல்லுங்க அப்படின்னு ஒரு மெயில் போட்டிருக்காரு. That does it, said Mrs. Krishnan. Find Visu. சொல்றது கரெக்டான பதில் தான், கரெக்டா தான் மெயில் போட்டிருக்காரு.
முதல்ல வந்து அந்த விசுவ வந்து அவரை கண்டுபிடிப்போம். ஐ வில் நாட் கீப் ஜிசாக் ஹியர் another minute. இன்னொரு நிமிஷம் நான் இந்த ஜிசாக் வந்து இந்த வீட்ல நான் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வந்து நல்லா அழுத்தம் திருத்தமா சொல்றாங்க. காம் டவுன் டியர், ஐ எம் லீவிங் ஃபார் மை கிளினிக் நவ், கான்ட் இட் வெயிட் டில். கொஞ்ச நேரம் பொறுமையா இரு, நான் இப்பதான் என் கிளினிக் போறேன், கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. நோ, இட்ஸ் நவ். மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வாஸ் அடமெண்ட். இல்ல இப்பவே தான் அப்படின்னு ரொம்ப அடம் பிடிச்சு சொல்றாங்க. புடிவாதம். அடமெண்ட் மீன்ஸ் when you're staunch on something that you don't want. நமக்கு ஒண்ணு வேண்டாம், ரொம்ப தீர்மானமா இருக்கும், புடிவாதமா இருக்கும் அப்படின்னா அததான் adamant அப்படின்னு சொல்லுவோம். I've invited some friends and are experts to come home and choose my paintings for their exhibition. என் வீட்டுக்கு வந்து சில ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நண்பர்கள், அதுலயும் சில பேர் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்கள்லாம் வர போறாங்க. என்னோட எந்த பெயிண்டிங் வந்து எக்ஸிபிஷன்ல வந்து நான் வெளிப்படுத்தணும். டு சூஸ் பெயிண்டிங்ஸ் ஃபார் தி எக்ஸிபிஷன். திஸ் ஃபெதர்ட் ஸ்னோரிங் மான்ஸ்டர் வில் டிரைவ் அஸ் ஆல் மேட். இந்த பறவை வந்து எங்க எல்லாரையுமே பைத்தியமாக்கிடும். தயவு செஞ்சு இந்த க்ஷணமே இந்த பறவையை வந்து இங்க கூட்டின்னு போயிடுங்க. Come on then, Zizak called Dr. Krishnan nervously, wondering how he would locate Somu's cube. இவருக்கு வந்து இப்ப சமாளிக்கணும் இல்லையா அந்த சூழ்நிலை. அவங்க வைஃப் வேற, வீட்டுக்கு நிறைய பேர் வரணுங்கிறாங்கன்னு சொல்ற சூழ்நிலைக்கு நல்லா இந்த பறவைய வந்து கூப்பிடுறாரு. ஒரு நடுக்கத்தோடையும் பயத்தோட கூப்பிடுறாரு. எப்படி வந்து நம்ம இந்த சோமுவை வந்து கண்டுபிடிக்க போறோம், இந்த குக்கை வந்து நம்ம எங்க போய் கண்டுபிடிக்க போறோம், விசுவ வந்து எங்க போய் கண்டுபிடிக்க போறோம், சோமுவோட குக்கான விசுவ நான் எங்க போய் கண்டுபிடிக்கிறேன்னு தெரியாம அவர் வந்து ஒரு நர்வஸா இருக்காரு. யாரு? மிஸ்டர் கிருஷ்ணன். why don't you wait in the car, Zizak? He suggested. ஏன் நீ கார்ல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்னு சஜஸ்ட் பண்றாரு கிருஷ்ணன் அந்த பேர்டை பார்த்து. when they reached his clinic, his heart sinking at the thought of Zizak ear-shattering loud snore, adding to the din of the sobs and the shrieks produced by the tiny patient waiting for him. இந்த பறவையோட சத்தம் மட்டும் இல்லாம கிளினிக்குள்ள போனோம்னா நிறைய குழந்தைகள் அழற சத்தம் வேற கேட்கும் இல்லையா. டின் ஆஃப் சாப்ஸ்னா the cry of the babies or the kids who are in the clinic, and shrieks produced by the tiny patients waiting for him. But Ziggy Zaga, king of the Tanga, was not accustomed to being kept waiting and was already making his way to the clinic, where he perched himself on the nurse reception table. ஜிக்கி சாகா, இந்த பறவைக்கு வந்து தனியா இருக்கிற பழக்கம் வந்து இல்ல, காத்துன்னு ஒரு நேரத்துல வந்து பொறுமையா காத்துன்னு இருக்கிறா போல அதுக்கு பழக்கம் இல்லைல்ல. அது என்ன பண்ணிட்டு தனக்கான வழி அதை தேடிட்டு கிளினிக் உள்ள நுழைஞ்சது எங்க உட்காந்துனா ரிசப்ஷன் டேபிள், நர்ஸோட ரிசப்ஷன் டேபிள்ல மேல ஏறி உட்கார்ந்து இருந்தான் இந்த பறவை. Don't you dare sleep, Dr. Krishnan warned Zizak fiercely as he went towards his room. நீ தூங்கவே மாட்டியா, நீ இப்ப தூங்க அப்படின்னு அந்த கிருஷ்ணன் வந்து ஜிசாக பார்த்து சொல்றாரு கோபமா, fiercely-na. He had hardly walked through the swinging half door that separated his clinic from waiting room when he heard a strange voice say, தன்னோட ரூம பாதிதான் கடந்திருப்பாரு, ஒரு ஹாஃப் டோர். அதுக்குள்ள என்னாச்சு, ஒரு ஸ்ட்ரேஞ்சான வாய்ஸ் கேக்குறது, ஒரு வித்தியாசமான ஒரு குரல் கேக்குறது. You there in the blue shirt, you there in the blue t-shirt, don't jump on the sofa. நீ ஒரு ப்ளூ ஷர்ட் அணிஞ்சிருக்கே, நீ வந்து தயவு செஞ்சு இந்த சோஃபா மேல குதிக்காத. அண்ட் யூ இந்த ரெட் ட்ரெஸ், டோன்ட் ஸ்விங் ஆன் தி கர்டன், இந்த கர்டன்ல வந்து தொங்காத அப்படின்னு இந்த ரெட் ட்ரெஸ் அணிஞ்ச ஒரு பையனை பார்த்து ஒரு குரல் வந்து சொல்றது. யாரோட குரல்? இட் வாஸ் ஜிக்ஸாக்ஸ் வாய்ஸ், கிளியர் அண்ட் கமாண்டிங். தெளிவான குரல். யாரோட குரல்? தெளிவான ஜிக்ஸாகோட குரல். அது வந்து அதட்டி சொல்றது, கமாண்டிங்கா சொல்றது. There was pin drop silence in the room as everyone waited open mouth for Zizak's next sentence. அந்த பறவை இந்த மாதிரி சொல்றது இல்லையா, ப்ளூ ஷர்ட் காரா நீ வந்து குதிக்காத, ரெட் ஷர்ட் நீ வந்து கர்டன்ல தொங்காத அப்படின்னு சொன்னோன்னே அந்த கூட்டத்துல எல்லாருமே அப்படியே there was pin drop silence. ஒரு சத்தமே இல்ல. அடுத்த வார்த்தை அந்த பறவை என்ன சொல்ல போகுதுன்னு எல்லாரும் ஆர்வமா ஆன்னு காத்துன்னு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. டாக்டர் கிருஷ்ணன் வாஸ் அமேஸ்ட். அப்படியே பிரமிச்சு போயிட்டாரு கிருஷ்ணன். Gone was Zizak bored and grumpy expression. பேடுத்துறா இந்த கொரட்டை விட்ட சத்தம், இந்த கிரம்பி எக்ஸ்பிரஷன் வந்து இன்னும் பேடுத்து நமக்கு. நம்ம ரிலீவ் ஆயிட்டோம். Instead, the bird looked happy and alert as it went about the job it had been trained for.
இப்பதான் அந்த பறவைக்குண்டான வேலை அது வந்து கிடைச்சிருக்கு. அது ட்ரைனிங் என்னத்துக்கு கொடுக்கப்பட்டதோ அதுக்குண்டான வேலையை அது இப்பதான் செய்யுது அப்படின்னு அது இப்ப வெளிப்படுத்துது. ஃபர்ஸ்ட் வித் ஆப்பிரிக்கன் விச் டாக்டர் அண்ட் தென் வித் டாக்டர் சோமு. Dr. Krishnan's clinic, usually a noisy sea of tears and tantrums, was transformed into a calm, orderly place as Zigzag efficiently soothed the frightened patient. இந்த கிருஷ்ணனோட கிளினிக் எப்படி இருக்கும்னா ஒரே அழுக சத்தம், ஒரு டேண்ட்ரம் நிறைஞ்சதா இருந்திருக்குமா. ஒரு கோவம், கத்துறது, அழறது இதெல்லாம் நிறைஞ்ச கிளினிக்கா தான் கிருஷ்ணனோட கிளினிக் இருந்திருக்கு. ஆனா இந்த ஜிக்ஸாக் போட்ட ஒரு சத்தத்தினால மொத்த கிளினிக்குமே அப்படியே அமைதியா எடுத்தான். ஜிக்ஸாக் வந்து எவ்வளோ எஃபிஷியன்டா, எவ்வளோ அழகா அந்த கூட்டத்தையே சமாளிச்சிருக்கு. எஃபிஷியன்ட்லி சூத் த ஃப்ரைட்டன்ட் பேஷன்ஸ், ஸ்கோல்டட் த நாட்டி ஒன்ஸ் அண்ட் மேட் த கிரைங் ஒன்ஸ் ஸ்மைல். இந்த விஷம பண்ற குழந்தையெல்லாம் அப்படியே மிரட்டி இருக்கு, பயமுடுத்தி இருக்கு. அதே போல அழற குழந்தையெல்லாம் அது சிரிப்பு மூட்டி இருக்கு தன்னோட செயலால. அண்ட் இஃப் ஹிஸ் யாம் டிகிங் சாங் அண்ட் ரெசிடேஷன் ஆஃப் பிரெஞ்ச் போயட்ரி ரெடியூஸ் த சில்ட்ரன் டு ஹெல்ப்லெஸ் லாஃப்டர் இன்ஸ்டெட் ஆஃப் டியர்ஸ். அது சொல்ற இந்த பிரெஞ்சு போயட்ரியா இருக்கட்டும், இல்ல இந்த யாம் டிகிங் சாங், இதெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு வந்து இட் ரெடியூஸ் த சில்ட்ரன் டு ஹெல்ப்லெஸ் லாஃப்டர் இன்ஸ்டெட் ஆஃப் அந்த குழந்தைல வந்து சிரிப்பு தான் கொண்டு வந்திருக்கு. அழுகையில இருந்து சிரிப்பு வந்து இந்த பறவையால கொண்டு வர முடிஞ்சிருக்கு அந்த குழந்தைகள்கிட்ட. அண்ட் பெஸ்ட் ஆஃப் ஆல், ஜிக்ஸாக் நெவர் ஸ்லெப்ட். இதுல முக்கியமா சொல்ற வேண்டியது விஷயம் என்னன்னா, தூங்கிட்டே இந்த பறவை வந்து இப்ப தூங்கவே இல்லை. ஆர் ஸ்னோட், கொரட்டையும் விடல. ஈவன் ஃபார் அ செகண்ட், ஒரு க்ஷணம் கூட இந்த பறவை இந்த கிளினிக் வந்ததுக்கு அப்புறம் தூங்கவும் இல்லை, கொரட்டையும் விடவும் இல்லை. ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. இத்தனை நேரம் வீட்டுல வந்து அவ்வளவு தொந்தரவு பண்ணிருக்கு கொரட்டை விட்டு. இங்க வந்து பார்த்தா அவ்வளோ ஒரு தனக்கு உண்டான ட்ரைனிங்க்கு என்ன வந்து அது பயிற்சி கொடுக்கப்பட்டதோ அது வந்து இங்க கரெக்டா அது வெளிப்படுத்துறது. மக்களிடையே ஒரு அமைதியா இருக்கு. Never had a morning pass so quietly and peacefully for Dr. Krishnan. இது போல ஒரு அமைதியான ஒரு பகல் பொழுது வந்து பார்த்ததே இல்லையா டாக்டர் கிருஷ்ணன். When the last patient had left, he called Zigzag to his room. கடைசியா அந்த பேஷண்ட் போனோன்னு ஜிக்ஸாக் வந்து தன்னுடைய ரூமுக்கு வந்து அழைச்சுக்கிறாரு டாக்டர் கிருஷ்ணன். Zigzag flew in and sat on the table, scratching the bird under its beak. Dr. Krishnan sighed and said, Somu was right after all. You are an absolute treasure. நீ ஒரு சோமு சொன்ன போல நீ ரொம்ப ஒரு பொக்கிஷமான ஒரு விஷயம் தான். எனக்கு தான் அது புரியவே இல்லை. I never realized that what he meant when he called you a great help. எனக்கு இது வரைக்கும் உணரவே இல்லை, என்னால புரிஞ்சுக்கவே முடியல. நீ வந்து அவ்வளோ ஒரு உதவி பண்ணுவேன்னு அவர் சொல்றத என்னால ஏத்துக்கவும் முடியல. இப்பதான் நான் அதை உணர்றேன். Why didn't you tell me you would prefer to be at my clinic instead of snoring like that to show you were bored? நீ இவ்வளவு சுறுசுறுப்பா இந்த கிளினிக்ல இருப்பேன்னு ஏன் நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லல? எந்நேரமும் நீ வீட்டுல கொரட்டை விட்டுட்டே தூங்கிட்டே உனக்கு போர் அடிச்சிருக்குல்ல, நீ அதுக்கு பதிலா நீ இங்க இருந்திருக்கலாமே கிளினிக்ல, உனக்கு பிடிச்சிருந்திருக்கும்ல அப்படின்னு கிருஷ்ணர் சொல்ற. What do we do now? No one wants you back at home now. They want me to leave you with Visu. இப்ப நான் என்ன பண்ணணும்னு நீ நினைக்கிறேன்? யாருமே உன்னை வந்து வீட்டுல சேர்த்துக்கிறதுக்கு தயாரா இல்ல. எல்லாருமே வந்து உன்னை நான் விசு அந்த குக்ட வந்து விடணும் தான் ஆசைப்படுறாங்க. Just then the telephone rang. It was Mrs. Krishnan sounding very pleased with herself. திடீர்னு இந்த பறவைட்ட இவர் பேசிட்டு ஒரு போன் அடிக்குது, டெலிபோன் மணி அடிக்கிறது. யாருன்னு பார்த்தா அவருடைய மனைவி Mrs. Krishnan. You know Mrs. Junjanwala, the art critic? She chuckled. சிரிச்சுட்டே சொல்றாங்க ஒரு சந்தோஷமா. உங்களுக்கு தெரியும் தானே மிஸ்ஸஸ் ஜுன்ஜன்வாலா, த ஆர்ட் கிரிட்டிக். ஷீ டசன்ட் வாண்ட் மீ டு எக்ஸிபிட் சன்செட் அட் மரீனா. நீ இந்த வரைஞ்சிருக்கல இந்த பெயிண்டிங் சன்செட் அட் மரீனா, நீ எக்ஸிபிட்லாம் அதை பண்ண வேண்டாம், எக்ஸிபிஷன்லாம் அதை வந்து காட்ட வேண்டாம். ஷி ஹஸ் பாட் இட் ஃபார் ஹர்செல்ஃப் ஃபார் 5,000. எக்ஸிபிஷன்ல வைக்கிறதுக்கு எதை தேர்ந்தெடுக்க போறாங்க? அதுக்காக தான் அவங்க வீட்டுக்கு வர வச்சிருந்தாங்க இல்லையா மிஸ்ஸஸ் கிருஷ்ணன். ஆனா ஜுன்ஜன்வாலா என்ன பண்றாங்க, அந்த பெயிண்டிங்கை வந்து தனக்காகவே 5,000 ரூபாய் கொடுத்து இந்த பெயிண்டிங்கே பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்க மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் டேந்து. Isn't that the painting the papaya fell on? இந்த பெயிண்டிங் மேலதானே அந்த பப்பாயா துண்டு விழுந்திருந்தது அப்படின்னு கேக்குறாங்க கிருஷ்ணன் அங்கேருந்து. எஸ், மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வாஸ் லாஃபிங் ஹார்ட்டிலி நோ. இப்ப வந்து அப்படியே சந்தோஷமா சிரிக்கிறாங்க. ஆமா, அந்த பெயிண்டிங் தான். ஐ ஹேட் லெஃப்ட் இட் இன் ஒன் கார்னர் அண்ட் ஷீ சோஸ் டு பை இட். நான் அதை வந்து யாரும் சீண்ட மாட்டாங்க, அதை நான் ஒரு மூலையில வச்சிருந்தேன்.
ஆனா ஜுன்ஜுன்வாலா வந்து அததான் ப்ரிஃபர் பண்ணிருக்காங்க வாங்கறதுக்கு, அததான் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க வாங்கறதுக்கு. saying she loved மை நியூ டெக்னிக் ஆஃப் பெயிண்டிங். இது வந்து ஒரு புது விதமான டெக்னிக் நீங்க வெளிப்படுத்திருக்கீங்க ஒரு உங்க பெயிண்டிங்ல அப்படி சொல்லி இந்த பெயிண்டிங் என்கிட்ட வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் சந்தோஷமா அவங்க ஹஸ்பண்ட். she simply adored those streaky orangey bites she simply adored those streaky orangey bits. She launched it into fresh gales of laughter. அந்த ஆரஞ்சு பழத்துல இருக்கிற அந்த சிறு துண்டுகள் இருக்கும்ல, ஸ்மால் பிட்ஸ், அது அந்த பெயிண்டிங் மேல இட் ஹேட் ஸ்ட்ரீக். she launched into fresh gales of laughter. இவ வந்து சந்தோஷத்தை வந்து சிரிக்கிறாங்க. by the way she said when she sobered down, I don't think we were fair to zigzag. இப்ப வந்து ஒரு மாதிரி சோகமா சொல்றாங்க, நம்ம வந்து அந்த ஜிசாக் பழைய வந்து நம்ம நியாயமா நடந்துக்கவே இல்லையோன்னு நம்ம எனக்கு தோன்றுது. shall we keep him with us at home? நம்ம வேணா அந்த பறவையை வீட்டுல வச்சுக்கலாமா? ஒரு 1 வீக் ட்ரையல், இன்னும் ஒரு 1 வீக் ட்ரையல் பார்த்துட்டு நம்மளோடய இந்த பறவையை வச்சிடலாமா அப்படின்னு மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் கேக்குறாங்க. sure, agreed a delighted Dr. Krishnan before he cleverly added. கண்டிப்பா அப்படின்னு ரொம்ப அவரும் மகிழ்ச்சியா ரொம்ப உற்சாகமா சொல்றாரு. and I could always take him to the clinic every morning so that you can paint in peace at home. கண்டிப்பா நம்ம அதை வச்சுக்கலாம் அந்த பறவைய. அது மட்டும் இல்லாம நான் கிளினிக் போறதெல்லாம் நான் அந்த பறவையை வந்து நான் என் கிளினிக் கூட்டின்னு போயிடுறேன், நீ வந்து நிம்மதியா வீட்டுல பெயிண்டிங் பண்ணலாம் அப்படின்னு கிருஷ்ணன் ஐடியா கொடுக்குறாரு அவர் மனைவிக்கு. my boy, he confided to Zigzag after matters were satisfactorily settled, giving the bird a toffee from his desk. பா என் மகனே அப்படின்னு அந்த ஜிசாக பார்த்து சொல்றாரு. பார்த்து என்ன சொல்றாரு, இப்ப வந்து ஒரு சுமூகமா மனசு திருப்தி ஆயிடுதுல்ல, இந்த பறவையால நமக்கு வந்து நன்மைதான், எவ்வளவு நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிருக்கு, நம்ம தான் இத்தனை நாள் உணரவே இல்லை அப்படின்னு தோன்றுது. அது மட்டும் இல்லாம அந்த பேர்ட், அந்த பறவைக்கு வந்து ஒரு டாஃபி, ஒரு சின்ன ஒரு முட்டாய் கொடுக்குறாரு. யூ ஹாவ் யுவர் ஓன் ஸ்ட்ரேஞ்ச் வே ஆஃப் ஷோயிங் யுவர் ஜீனியஸ். நீ உனக்குண்டான ஒரு வழியே நீ வச்சிருக்க உன்னோட புத்திசாலித்தனத்தை வெளிக்காட்டுறதுக்கு. zigzag way I called it, wouldn't you? அதை நான் வந்து zigzag வேன்னு நான் சொல்லுவேன். உன்னோட வழி, உன்னோட புத்திசாலித்தனத்தை நீ வெளிப்படுத்துற விதத்தை வந்து இவர் எப்படி சொல்றாரு, I would call it as a zigzag way. But Ziggy Zaga, king of the Tonga, brought up on compliments as he was, didn't bother to reply. இவங்க எல்லாம் இவ்வளவு புகழ்ந்து பேசுறதுக்காக அந்த பறவை வந்து ஒரு பதிலுமே சொல்லலாம். he just ate the toffee, paper wrapper and all, and then lowered one crinkly eyelid in a knowing wink. அந்த பறவை வந்து இவங்க பெருமைக்கெல்லாம் ஒன்னும் பதில் கொடுக்கல. அந்த முட்டாயை சாப்பிட்டு அந்த பேப்பரோட அந்த ரேப்பரையும் சாப்பிட்டு இட் லோட் ஒன் கிங்க்லி ஐலெட் இன் அ நோயிங் விங்க். சுறுசுறுப்பாக அதோட கண்ணை வந்து அப்படியே சிமிட்டின்னு உட்காந்துன்னு இருக்கான். அந்த ஒரு ஐலிட வந்து அப்படியே சிமிட்டின்னு உட்காந்துன்னு இருக்கான் இந்த பறவை. எந்த பறவை வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கறது, இந்த சத்தம் தாங்க முடியலன்னு ஆரம்பத்துல தோணுன இந்த ஃபேமிலிக்கு அதால இவ்வளோ நன்மை இருக்கு அப்படின்னு கடைசியில உணர வச்சிருக்கு. அவ்வளோ பெருமையும் அவங்களுக்கு அடிச்சிருக்கு இந்த பறவைனால. இதுதான் zigzag சப்ளிமெண்டரி ரீடிங். ஒரு ரொம்ப முக்கியமான பாடம், மார்க்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தும் பாக்குறத. ஒரு 8 மார்க் கொஸ்டின், ஒரு 5 மார்க் கொஸ்டின்லாம் மேண்டேட்டரியா ஆன்சர் பண்ண வேண்டியதுக்கு இருக்கு நம்ம 10th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாம்ஸ் பாக்குற பாயிண்ட் ஆஃப் வியூல. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க இந்த சாப்டரை. இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா நான் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுல? ஏதாவது வேர்ட்ஸ், எனி சென்டென்ஸ் தட் யூ டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட், யூ குட் ஆஸ்க் மீ. ஏதாவது ஒரு சென்டென்ஸ் புரியல, வார்த்தை புரியல, அதுக்குண்டான அர்த்தம் ஏதாவது கேட்கணும்னாலும் கேட்கலாம். யாருக்கும் ஒன்றும் டவுட் இல்லையா? ஓகே. ஓகே, நான் இன்னைக்கு கிளாஸ் இதோட நிப்பாட்டிக்கிறேன். அடுத்த கிளாஸ்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பார்க்கலாம். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.